பக்கத்தில் உள்ளவங்கப்பா எங்கிட்ட குழம்பு வாங்கி சாப்பிட்டாங்கப்பா. சாப்பிட்டு உங்கள் மசாலா பொடி நல்லா இருக்குது, நீங்கள் எங்களுக்கு இதே மாதிரி அரைச்சி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்கப்பா. சரி கொண்டாங்க, நான் அரைச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 1.5 கிலோ மல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. நாட்டு மல்லி தான். அதை வந்து இப்போ காய போடும். இப்போப்பா 1.5 கிலோ மல்லி இது வாங்கியிருக்கேன்ப்பா. அதுக்கு வந்து 1.5 கிலோ வத்தை. இது வந்து குண்டு வத்தை. இது வந்து 3/4 கிலோ வாங்கியிருக்கேன். அதை வந்து இதுப்பா நார்மல் மிளகா வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன்ப்பா. இந்த இருக்குல்ல நார்மல் மிளகா, அது ஒரு 1/4 கிலோ. அப்போ மொத்தம் 1 கிலோ வத்தை. இது ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன்ப்பா. இது வந்து உரப்பு மிளகா, நல்லா பயங்கரமாக உரைக்கும். ஆமாம், 1.5 கிலோ மல்லிக்கு வந்து நம்ம 1.5 கிலோ வத்தை போட்டால் போதும். 1.5 கிலோ போட்டோம்னா ரொம்ப உரைக்கும். அதனால் நான் 1.5 கிலோ வாங்கிக்கிறேன். இந்த வத்தை வத்தலே 4-5 தனியாக இருக்குப்பா. மிளகா வத்தலே அந்த மாதிரி கேட்டு வாங்கணும் கடையில். இதுதான் எல்லா வத்தலையும் மொத்தமாக வந்து காய வச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே 1.5 கிலோக்கு நான் முடிச்சிருக்கேன்லப்பா மல்லி மிளகாத்தை. இப்போ பழையபடி இன்னொருத்தவங்களுக்கு 1.5 கிலோ கேட்டிருக்காங்க. அது 1.5 கிலோ மல்லி, இது 1.5 கிலோ மிளகாத்தை, 1.5 கிலோ மிளகாத்தை, 150 மஞ்சள் அவங்களுக்கு காயப்பட்டுருக்கேன். இல்லை, எனக்கு மஞ்சள் மட்டும் காயப்படணும். அது மாதிரி தனி மிளகா பொடி வரை கேட்டாங்கப்பா. அதுக்கு வந்து இது வந்து நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். குண்டு வத்தை அதையும் நீங்கள் போட்டுக்கணும். இது வந்து காஷ்மீர் வத்தைப்பா. இது ஒரு 3/4 கிலோ தனி மிளகா அப்படி அரைக்கிறது. இதுதான் மிளகா தரைக்கிறதுக்கு நம்ம தனியாக காய போட்டுக்கிறோம். இப்போ எல்லாம் மல்லி மிளகாத்தை எல்லாமே காய வச்சாச்சுப்பா. 2 பேர்த்துக்கு கேட்டுருக்காங்களா, அவங்களுக்கு மிளகாத்தாலும் கேட்டிருக்காங்க. மிளகா அப்படி எங்களுக்கு தனியாக வேணுமா மீன். அதுக்கு இப்போ 1.5 கிலோ நம்ம காய வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வறுக்கையில் பார்த்துக்கணும்ப்பா. இப்போ மிளகாத்தெல்லாம் காலைல காய வச்சோம்லப்பா. இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. முறுன்னு காய வச்சு இதில் எடுத்துட்டோம். மல்லி மிளகு அதையும் காய வச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து வறுக்க போகிறோம். அதை வந்து எப்படி வறுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அது பற்ற வச்சாச்சு. இப்போ கடலைப்பருப்பு வந்து 100, அதை வறுத்துக்கணும். கடலைப்பருப்பை கருகு விடாமல் நல்லா ஒரு பொண்ணு அரைச்சி பறிச்சுக்கணும். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு குணங்களில் ஓரளவுக்கு வறுத்துக்கணும். மட்டும் கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வறுத்தாச்சுப்பா. இதை வந்து கொட்டிக்கணும். இப்போ வந்து 100 துவரம் பருப்பு, அதை வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு வறுத்த மாதிரி 100 துவரம் பருப்பு வறுத்துக்கணும். கருகு விட்டுறக்கூடாது, கருகாமல் தான் வறுக்கணும். ஏன்னா உங்களுக்கு துவரம் பருப்பு வந்து லேசாக தான் இருக்கும், அதனால் சீக்கிரம் வறுக்கணும். இப்போ துவரம் பருப்பு வறுத்தாச்சு, அதையும் கொட்டிக்கணும். 1.5 கிலோ செட்டு தானே. 150 மிளகு, 150 மிளகு. அரை கிலோக்கு வந்து 50 மிளகு போடுவேன். இப்போ 1.5 கிலோ வந்து 150 மிளகு இருக்குது. இப்போ சரசரன்னு வெடிக்குதா. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து கொட்டிடுவோம். 1.5 கிலோ மிளகா வத்தை, 1.5 கிலோ மல்லின்னு சொன்னோம்ல, அதுக்கு வந்து அரை கிலோ ஜீரகம் எடுத்துருக்கேன். 1.5 கிலோ மல்லிக்கு வந்து நம்ம அரை கிலோ ஜீரகம் போட்டால் தான் நம்மளுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும்.
பொரியலுக்கு வந்து 300 போடுவேன்ப்பா நான், 300 350 போடுவேன் நான். இது 1.5 கிலோ நான் அரை கிலோ ஜீரகம் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஜீரகம் போட்டிருக்கேன்? ஏன்னா இப்படி போட்டு வச்சா தான் நம்மளுக்கு எல்லா குழம்பும் நல்லாயிருக்கும். அரை கிலோ ஜீரகம் போட்டிருக்கேன். லைட்டாக வறுத்தா போதும், அது வாசமாக இருக்கும் பொடி. இப்போ சீரகம் அரை கிலோ சீரகமும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வறுத்துட்டாச்சுப்பா. சில சில சவுண்டுங்களா இது மீன் வச்சோம்னா கறிக்கிறோம். இப்போ இதையும் கொட்டிடும். 1.5 கிலோக்கு 100 பெருஞ்சீரகம், அதை போட்டு வறுத்துக்கணும். பெருஞ்சீரகம் வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கிறோம். இப்போ பெருஞ்சீரகம் இந்த அளவுக்கு 100 கிராம் வறுத்துட்டோம். இதுக்கு மீன் வச்சோம்னா கறி போயிடும். வெடிக்குது பார்த்தீங்களா? வெடிக்கல நம்ம எடுத்துருவோங்க. கிலோவுக்கு அந்த 100 கிராம் கொட்டி வறுத்துக்கணும். 1.5 கிலோ செட்டுக்கு 100 கிராம் கசா சாப்பிட்ருக்கேன். அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக சாப்பிட்ற அளவுக்கு வறுத்தா போதும், எல்லாம் கறியிடும். இப்போ 100 கிராம் கசாசாவாக நம்ம வறுத்துக்கிட்டோம். அதையும் எடுத்து கொட்டிடுவோம். ரொம்ப விட்டால் கறியை போயிடும். ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறோம்ப்பா. இந்த 1.5 கிலோ செட்டுக்கு 4 ஸ்பூன். இந்த ஸ்பூனில் கடுகு கறியக்கூடாது. ஒரு பொருள் புரிஞ்சு விடுறதுக்கு அப்போ தான் இறக்கிறோம். இப்போ கடுகு வந்து இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டோம்ப்பா. புரியுதா? அப்படியே சவுண்டு கேட்குதா? இப்போ வந்து நம்ம எடுத்துடணும். ரொம்பவும் போடக்கூடாது கடுகு. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு போட்டோம்னா இப்போ வந்து வெந்தயம் மட்டும் 2 ஸ்பூன் தான் போடுவேன். ஏன்னா அது ரொம்ப போட்டோம்னா உளிப்பு தன்மையாயிரும். வெந்தயத்தை வந்து ஒரு சிவப்பு அளவுக்கு வறுத்துக்குவோம். கருகவும் கூடாது, கசந்து போயிடும். இப்போ இந்த அளவுக்கு சிவந்துருச்சுப்பா. நம்மளுக்கு வெடிக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்துடணும். இதுக்கு தேவையான உப்புப்பா ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். ஏன் உப்பு போடுறேன்னா சீக்கிரம் வண்டு வைக்காமல் இருக்கும். 1.5 கிலோ அரைக்கிறதா உங்களுக்கு ஒரு 7-8 மாதத்துக்கு வரும். அப்படியே உப்பு போட்டோம்னா தண்ணி கொடுத்துக்கணும். இப்படி வறுத்து போடையில உங்களுக்கு தண்ணியெல்லாம் இஞ்சிடும். இப்போ உப்பு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. ரெட் கலரில் ஆயிடுச்சு. இப்படி தான் எடுக்கணும். நம்மளுக்கு தண்ணி பசைன்றதே இல்லை. என் கையில் இவ்வளோன்னு அரிசி இவ்வளோதான் போடணும். ரொம்ப போடக்கூடாது. போட்டோம்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து கொலகொலப்பாயிடும். ஏன்னா ஒன்றை கசந்து போயிடும் பொடி. இப்போ அரிசி வந்து இந்த அளவுக்கு வறுத்தாச்சுப்பா. இப்படியும் வச்சோம்னா நம்மளுக்கு கறி போயிடும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அரிசி எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ தேவையானது கருவேப்பிலை மட்டும் போட்டு வறுக்கணும். ஏன்னா பச்சையாக தான் போடணும் கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து காய வைக்கக்கூடாது, உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும். இது வந்து கழுவி வச்சுருந்தேன். காலையிலேயே மல்லி இதெல்லாம் காயப்படையில் கழுவி வச்சுருந்தேன். இப்போ நல்லா உணர்ந்துருச்சு. என்னால் காய்ச்சல் வச்சுருந்தேன். இதை இப்போ போட்டு வறுத்துக்கணும். இதுப்பா இந்த 1.5 கிலோ இதுக்கும் இதே மாதிரி தான் இன்னொரு செட்டு நம்ம காயப்பட்டோம் பார்த்தீங்களா? அதுக்கும் இதே மாதிரி தான் வறுக்கணும். உங்கள் மசாலா பொடி நல்லா இருக்குது, எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் நான் வாங்கி அரைக்கிறேன். கருவேப்பிலை வந்து வெயிலுக்குள்ள காயவே போடக்கூடாது. என்னால் காய்ச்சலை வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் இந்த மசாலாப்படியும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை ஏன் போடுறோம்னா நம்மளுக்கு வந்து பொடி வந்து வண்டு வைக்காமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்புமே அதுக்கு தான் போடுறது, வண்டு வைக்காமல் இருக்கிறது.
இப்போ நம்ம 1.5 கிலோ செட்டுக்கு நம்ம வந்து வறுத்துட்டோம்பா. இப்போ வறுத்த மாதிரி தான் இன்னொரு 1.5 கிலோவுக்கு நான் வறுக்க போகிறேன். நான் எல்லாமே வீடியோ போட முடியாதுல்ல, அதனால் இப்போ வறுத்தது மட்டும் நான் காமிச்சிக்கிறேன். அவ்வளோதான், இந்த 1.5 கிலோ செட்டுக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது வறுக்க போகிறோம். அது வந்து நான் வீடியோவை எடுக்கலை, ஏற்கனவே காமிச்சேன்ல உங்களுக்கு. நம்ம அரைச்சிட்டு வந்து பார்த்துக்குவோம்ப்பா. இதே மாதிரி தான் அதையும் வறுக்கணும். இங்கே தான் வந்து எப்பயுமே அரைப்போம், நல்லா அரைச்சி கொடுப்பாங்க. மசாலா பொடி, மாவு, மசாலா காய போட்டோம்னப்பா, அதை வந்து அரைச்சிக்கிட்டோம். அதை எடுத்து வச்சு இது 1.5 கிலோ செட்டுக்கு, இது 1.5 கிலோ செட்டுக்கு தனி மிளகாய் அரைச்சாச்சு. அரைச்சி வந்து பார்த்துக்கணும். இன்றைக்கி வந்து காய போட்டோம்னாப்பா, காய போட்டு நான் அள்ளிட்டு வந்து வறுத்து அரைச்சேன். நான் இப்போ ஒரு செட்டு தான் நான் வறுக்கையில் காமிச்சேன். இதை அரைச்சிட்டு வந்தாச்சுப்பா. இது வந்து தனி மிளகாய் காமிச்சேன் இல்லைப்பா. இந்த இது இப்போ பக்கத்தில் கேட்டுருக்காங்க, அவங்களுக்காக தான் அரைச்சிட்டு இருக்கேன். இதை வந்து கொடுத்துருவேன்ப்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கப்பா, நாங்கள் வந்து நல்லா அவங்களுக்கு தரமாக அரைச்சி கொடுக்குறோம்ப்பா. எங்கள் வீடியோ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.